உலகத்தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது தமிழகம் முழுவதும் நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு இல்லை அடுத்த சில நாட்களில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் தலைமையில், தமிழக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையில் தமிழகம் முழுவதும், இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய இந்தியா முழுவதுமே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், அதே மாதிரி அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், அதே மாதிரி ஆர் ஆசான் இருக்கார் இல்லையா எம்பியாக, அவருக்கும் இந்தியா முழுவதும் உள்ள நம்முடைய சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய கோவில்களில் நாம் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க செத்து போனவங்களுக்கு அவங்க ஆன்மா சாந்தி அடைய நாம் தர்ப்பணம் கொடுக்கறது தான் நமக்குடைய வழக்கம். ஸோ நம்ம அவங்க எல்லாருக்கும் வருகின்ற சில நாட்களில் ஒரு நல்ல நாள் அமாவாசையாக பார்த்து ஆராசாவுக்கும் அப்புறம் மு.க. ஸ்டாலினுக்கும் உதயநிதி அவர்களும் தர்ப்பணம் கொடுத்துருங்க. காரணம் என்னென்னா, ஒரு மதத்திலேருந்து அவங்க இப்போது ஏஆர் ரஹ்மான் இருக்கார் இல்லையா, அவர் இஸ்லாமியராக இருக்கார். அவர் திடீர்னு இந்து மத விஷயங்கள் பேசும்பொழுது திடீர்னு அவங்களுடைய சமுதாயத்திலேருந்து, இஸ்லாமிய சமுதாயத்திலேருந்து ஏஆர் ரஹ்மானுக்கு ஃபத்வா அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. இந்த ஃபத்வா அப்படின்னாக்கா அவங்களுடைய குலத்திலேருந்து அவரை நீக்கி வச்சுருவாங்க. இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஜாதி பிரஷ்டம், தேச பிரஷ்டம், குலப்பிரஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். பெரியவா அப்படி தான் நமக்கு சாஸ்திரத்தை வகுத்து கொடுத்துருக்காங்க. சில பேர் என்ன சொல்லுவோம்னா, தலை முழுகிட்டோம் ஒன்று அப்படின்னு பெரியவா குடும்பத்தில் ஏதாவது ஆகாது, காலிப்பயலாக இருக்கான், அவன் குடும்பத்துடைய நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை மதிக்காமல், ஆச்சாரம் அனுஷ்டானத்தை கடைப்பிடிக்காமல் ஒருத்தன் போயிட்டு இருக்கான், காலிப்பயலாக சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை தலைமொழிக்கிட்டேன்னு பெரியவா தலையில் தண்ணி ஊற்றிப்பா. அதனால் தலைமொழிக்கிட்டேன்னு சொல்லி செத்துட்டதா அவங்க கணக்கில் வச்சுப்பாங்க. இப்படி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய மதத்தை விற்று ஒருத்தன் போகிறான் அப்படின்னு சொன்னால் அவனை நம்ம மதத்துலேருந்து நம்ம பிரஷ்டம் பண்ணிடுறோம். அப்படின்னும் பொழுது எப்படி இஸ்லாமியர்கள் ஃபத்வா கொடுக்குறாங்களோ, கிறிஸ்தவர்கள் ஒருத்தர் ஜேசுதாஸ் அவர்கள் ஐயப்ப சுவாமிக்கு பாடலாம் பாடும் பொழுது கிறிஸ்தவர்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரை அந்த மதத்திலேருந்து எப்படி விலக்கி வச்சாங்களோ, கிட்டத்தட்ட ஃபத்வா மாதிரி தான் அதுவும். அது கிறிஸ்தவத்தில் ஃபத்வா, இஸ்லாமியர்கள் ஃபத்வான்னு சொல்லுவாங்க. அந்த பெயர் ஒன்று தான், பொருள் ஒரே விஷயந்தான். இவங்களும் அந்த மதத்திலேருந்து ஜேசுதாஸ் அவர்களை விலக்கி வச்சாங்க. அந்த மாதிரி இங்கே ஆராஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் இந்துவாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்துக்கிட்டு எஸ்சி காஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நான் தனித்தொகுதியில் நின்று போட்டிக்கிட்டு அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஸோ அவர் சூடு சுரணை வெக்கம் மானம் ஈனம் இதெல்லாம் இருந்தால் பெரியாருடைய அந்த நாங்கள் சுயமரியாதை அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்தால் அவர் அந்த மாதிரி தனித்தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்கக்கூடாது. இல்லைனா வெற்றி பெற்று வந்தாலும் ஹிந்துன்ற அடிப்படையில், ஒடுக்கப்பட்ட சமுதாயன்ற அடிப்படையில் தான் இந்த சலுகையை வச்சு தான் அவர் எம்பி ஆனார். அவரே சூடு சொரணம் தான் ராஜினாமா பண்ணிடுவார். அப்படி பண்ணலனா கூட இனிமேல் நாம் டிஸ்மிஸ் பண்ணணும். அதற்காக மோடி அவர்களுக்கு, நம்முடைய பாஜக தொண்டர்கள் அத்தனை பேருமே, நம்ம சனாதன தர்மவாதிகள் அத்தனை பேருமே மோடி அவர்களுக்கு அவருக்கு கடிதமோ இல்லைனா இமெயிலோ ஏதாவது ஒன்று அனுப்பி விடுங்க. அனுப்பி அவரை டிஸ்மிஸ் பண்ண சொல்லுங்கள். சபாநாயகர்கிட்ட அந்த முறையீடை நம்ம வைக்கணும். நம்ம கட்சி சார்பும் பாராளுமன்றத்தில் இதை பற்றி நம்ம கேள்வி எழுப்பணும், இதை பற்றி சொல்லணும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்திலேருந்து இந்துவாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ஆராஸ் அவர்கள் சொன்னது ஒன்று ஃபோர்ஜரி. இந்து மதத்தில் இருந்துக்கிட்டே நான் இந்துவாக இருக்க மாட்டேன்னு சொன்னார், ஃபோர்ஜரி. வேறு மதம் மாறப்போகிறா அப்படின்னு சொன்னால் அவருடைய சலுகையை கட் பண்ணிவிட்டு அவர் பேர் ஆராசா இனிமேல் கிடையாது, ஆல்பர்ட்னு பேர் வச்சுக்கிட்டோம், இல்லைனா அது அப்துல் கலாம்னு பேர் வச்சுக்கிட்டோம், நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் எந்த மதத்தில் இருக்கணும், நீங்கள் நேர்மையாக இருங்க அந்த மதத்துக்கு, அவ்வளவுதான். நாங்கள் இந்து மதத்தில் இருந்துட்டு இந்து மதத்தை திட்டுறது, இந்துவாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறதுலாம் தவறு. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி சொன்ன ஒரு மனுஷன் என்னை பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்டார். ஆர்எஸ்எஸ் செத்துட்டார். ஸ்டாலின் அவர்கள் தன்னை இந்துன்னு எந்த இடத்துலையும் அடையாளப்படுத்திக்கிட்டதில்லை, அவரே என்னை பொறுத்த செத்து போயிட்டார். அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய மனைவி கிறிஸ்தவ பெண், நானும் அல்லேலியான்னு சொல்லுவேன், நான் இந்து கிடையாது, அல்லேலியான்னு சொன்னால் இந்துக்களுக்கு எரியட்டும், சங்கிகளுக்கு எரியட்டோன்னு சொன்னேன். உதயநிதியும் என்னை பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்டார். ஸோ நம்ம மதத்துலேருந்து அவங்கள பிரஷ்டம் பண்ணிட்டோம். அதனால் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறது தான் கரெக்டு. ஸோ இவாளுக்கு எல்லாருக்கும் நாம் தர்ப்பணம் கொடுத்துருவோம். அதுதான் நாம் செய்கிற கர்மமாகும். அந்த கர்மத்தை நம்ம கரெக்டாக செஞ்சு முடிச்சிடணும். நம்மளுடைய சாஸ்திர தர்மம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி சரியாக சாஸ்திர சம்பிரதாயத்தை மதிக்காத இந்துக்களை நாம் பிரஷ்டம் பண்ணி தான் வைக்க போகிறோம். அதனால் அவங்கள தலைமொழிக்கிட்டோம். அதனால் இந்தியா முழுவதும் உள்ள சனாதன தர்மவாதிகள் இந்த 3 பேருக்கும், அதாவது
மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதுக்கப்புறம் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் வந்து எம்பி ஆர் ராசா அவர்கள் 3 பேருக்கும் வந்து தர்ப்பணம் பண்ணுங்க. அது மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு அமாவாசை திதி நாளில் வந்து கொடுத்துருங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான நோக்கம். இதுக்கு மேலேயும் அவங்க வந்து இந்த சலுகையை பயன்படுத்திக்கிட்டு நான் இந்து மதத்தை எதிர்த்து பேசினாங்கன்னா, இந்து மதத்துக்குள்ளேயே இருந்துட்டு பேசினாங்கன்னா அவங்க மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க. அவங்க சலுகையெல்லாம் பறிங்க, அவங்களுடைய பதவியை பறிங்க அப்படின்றது தான் நான் மோடி அவர்களுக்கு பரிந்துரை கொடுக்க போகிறேன். பாஜகவில் உள்ள மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து இதை நீங்களாக அதை முன்னெடுப்பீங்க நான் எதிர்பார்க்குறேன். இல்லைனா நான் மோடி அவர்கள் கடிதம் எழுதி கொடுத்து இவங்களை சட்ட ரீதியாக நீதிமன்ற வழக்கு போட்டு இவங்களை வந்து நீக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் செய்வேன். இதுக்கப்புறமும் இவங்க வந்து இந்து மதத்தில் இருந்துக்கிட்டு இந்த சலுகைகளை அனுபவிச்சுக்கிட்டு இந்து மதத்தையே வந்து அவமானப்படுத்தி பேசுகிறது, முருகன் மாநாட்டுக்கு தடை விதிக்கிறது, அதை வந்து எதிர்த்து பேசுகிறது, இந்துனா திருடன் பேசுகிறது, அப்புறம் ஸ்ரீராமர் எந்த எஜ்ஜிய காலேஜ் படித்தார்னு கேட்குறது, இதையெல்லாம் இனிமேல் நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. அல்லேலியான்னு சொன்னால் நீ அல்லேலியான்னு சொல்லிக்க, தப்பே கிடையாது. அல்லேலியானா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு அர்த்தம். நீ ஏதாவது ஒரு மார்க்கத்தை கடைப்பிடி. ஆனால் இந்து மதத்தை இருந்துக்கிட்டு இந்து மதத்தை மட்டுமே திட்டுவேன், இழிவுபடுத்துவேன், கோயில்களை இடிப்பேன், அதை வந்து மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து இங்கே ஏற்றுக்கவே முடியாது. மதம் மாற்றம் தவறுன்னு இயேசு கிறிஸ்துவே மத்தேயு அதிகாரத்தில் பைபிளில் சொல்லியிருக்காரு. அதனால் இங்கே மதம் மாற்றம்ன்றது யாருமே வந்து சொல்லலை. ஒரு மார்க்கத்தை கடைப்பிடிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் இறைவன் ஒருவன் தான், நம்ம எல்லாம் அவனோட பிள்ளைங்க. ஆனால் இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ண திமுக மட்டும்தான், பாஜக இல்லை. அதனால் இவங்க எல்லாருக்கும் வந்து தர்ப்பணம் கொடுத்துருங்க. இல்லை அவங்க திருந்தி நானும் ஒரு இந்து தான், நான் பெருமையாக சொல்லிப்பேன் அப்படின்னு அதை ஒத்துக்கிட்டு இந்த இந்து மத கோட்பாட்டை மதித்து நடக்கிறேன்னு வந்தால் மட்டுமே அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. அவங்க மேலே வழக்கு போட வேண்டாம், அப்படி நிறுத்தலாம். இல்லைன்னா அவங்க மேலே வழக்கு போட்டு அவங்களை இந்து மதத்துலேருந்து பிரஷ்டம் பண்ணுறங்க.